ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் கிரேவி பார்க்க போகிறோங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவி ரைஸ், புலாவ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் ஹீட் ஆகிட்ட பிறகு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை, ஒரு கையளவுக்கு தேங்காய், 2 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் எள்ளு எல்லாம் நல்லா வறுத்துட்டு கலர் மாறி நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி அப்படியே வச்சிடலாம். இப்போ ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது பவுட்ரு மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நான் 2 பெரிய வெங்காயம் எண்ணெயில் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது இந்த டைமில் சேர்த்து அதையும் கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணியிருந்தேன். அதை சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கத்திரிக்காவை எடுத்துக்கிறாங்க. இப்போ அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்துட்டு சின்ன சைஸ் புளியை நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி, கத்திரிக்காவை சேர்த்துட்டு புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்தாச்சு. இப்போ புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ ஜாரை கழுவி ஒரு 2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வேக வச்சுக்கலாங்க. கத்திரிக்காவை நல்லா இந்த பச்சை மணம்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சூப்பராக வந்திருக்கு, திக்னஸ் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப்